Hello everyone. I'm very happy to inform Dr. Shobana's online coaching classes for UGTRB begins from April 1st, 2026. இது ஒரு 10 weeks கோர்ஸா உங்களுக்கு இருக்க போகுது. இந்த கோர்ஸ்ல explanation videos for all topics, complete study materials, MCQs, weekly test batch, quick revision sheets உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பிகினிங் ஆஃப் த வீக்கில் ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கவர் பண்ண போகிறோம்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். அதே மாதிரி கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல்சோ வில் பி ப்ரொவைடட். ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் உங்களுக்கு ஆத்தர் இன்ட்ரோ, டீட்டெயில்டு சம்மரி, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், MCQs எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். MCQs ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அரௌண்ட் 1000 கொடுத்துருக்கேன். டோட்டலாக அரௌண்ட் 10,000 MCQs உங்களுக்கு கிடைக்கும். டெஸ்ட் பேட்ச் வந்து அந்த வீக்கோட எண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் படிக்கிறீங்கன்னா அந்த வீக்கோட எண்டில் டெஸ்ட் பேட்ச்சில் ஃபர்ஸ்ட் யூனிட்கான டெஸ்ட் பேட்ச் நடக்கும். அது 3 hours டெஸ்ட்டாக நடக்கும். 150 மார்க்ஸ்க்கு நடக்கும். ரிசல்ட்ஸ் லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸை வாங்குறவங்களுக்கு MCQs ஒன்லேயும் குவிக் ரிவிஷன் ஷீட்ஸும் ஆடட் பெனிஃபிட்ஸாக ஃப்ரீயாக நான் கொடுக்குறேன். ஸோ 7200893046 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபீ டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இது லிமிட்டட் சீட்ஸ் தான், சீக்கிரமாக என்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கால் ஃபார் வந்ததுக்கப்புறம் ரேட்ஸ் எல்லாம் ரிவைஸ் ஆகும். அதனால ஏர்லியராக உங்கள் சீட்ஸை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது த செகண்ட் பார்ட் ஆஃப் நாகமண்டலா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். திஸ் இஸ் த செகண்ட் பார்ட். நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னன்னா, த சப்டைட்டில் ஆஃப் நாகமண்டலா இஸ் Play with the Cobra. இதுதான் subtitle of the play. Okay, so we will get into the slides. Before that, a kind request. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன ரீகேப்போட நம்ம இன்னைக்கு பிளே ஆரம்பிச்சிடலாம். ப்ரொலோக் பார்த்தோம். ஒரு ரூயின்டு டெம்பிள், ஒரு பாலடைஞ்ச மண்டபத்தில் ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு சாபம் இருக்கு. அன்னைக்கு நைட்டு தாண்டது வரைக்கும் அவன் வந்து முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அந்த சாபம். ஆனால் அவனுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அப்போ அந்த டெம்பிள்குள்ள நிறைய ஃப்ளேம்ஸ் உள்ள வருது, நிறைய தீபங்கள் உள்ள வருது. ஒரு விளக்கெல்லாம் கிடையாது, வெறும் தீபம் மட்டும், அந்த ஜுவாலைகள் மட்டும் உள்ள வருது. ஸோ எல்லாம் சேர்ந்து பேசிட்டு இருக்கு. ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு ஃப்ளேமும் சொல்லிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு லேட்டா ஒரு ஃப்ளேம் வருது. ஏன் நீ சீக்கிரம் வந்துருவியே, ஏன் லேட்டா வரேன்னு கேட்குறப்போ, எங்க வீட்டில் அந்த ஓல்டு மேனுக்கும் ஓல்டு உமனுக்கும் ஒரு பெரிய சண்டை ஆயிடுச்சுன்னு ஒரு கதை சொல்லுது. கதை சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி, அந்த ஓல்டு உமன் தூங்குறப்போ இன்னைக்கு மதியம் அவங்க மனசுக்குள்ள இருந்த ஸ்டோரி வெளியே வந்துடுச்சு. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் உமன் வந்துருக்கு. அது வந்து இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் உமன் எடுத்துட்டு அந்த சாங், அந்த லேடி மனசுக்குள்ள இருந்த சாங் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் அ சாரியா மாறிடுச்சு. ஓகே, ஸ்டோரி வந்து ஒரு உமனாகவும் சாங் ஒரு சாரியாகவும் மாறி இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு நான் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், இந்த கோயிலுக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ வந்தோன்னே அந்த மேன் என்ன பண்ணுறான், ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு அந்த ஸ்டோரியை இறுக்க பிடிச்சிட்டு எனக்கு அந்த கதையை சொல்லு, நான் வந்து கேட்குறேன். அந்த ஸ்டோரி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கும். யார் தான் என் கதையை கேட்பாங்க, அப்புறம் ஃப்ளேம்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்குறோன்னா கேட்டு என்ன யூஸ், நீங்கள் யார்கிட்ட சொல்ல முடியும்னு அந்த மேன் போய் கையை பிடிச்சிருவோம். நான் கேட்குறேன், நான் உன் கதையை வெளியவும் சொல்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு கதை கேட்க ஆரம்பிக்கிறான். அதோட மட்டும் இல்லை, ஆடியன்ஸை பற்றி பார்த்தும் சொல்லுவான். இதனால தான் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இப்படி தான் அந்த ப்ரொலோக் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரொலோக் மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு ஆக்ட் 1 ஸ்டோரிக்குள்ள போறோம். The locked front door of a house with a yard in front of the house and on the right an enormous ant hill. The interior of the house, the kitchen, the bathroom as well as Rani's room is clearly seen. So ஒரு வீடு, அதுல வந்து ஃப்ரண்ட் யார்ட் தெரியுது. அதுக்கு பக்கத்துல ஆன் த ரைட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய எறும்பு புத்து இருக்கு. பாம்பு புத்துன்னு கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய எறும்பு புத்து இருக்கு. அப்புறம் இன்டீரியர் ஆஃப் த ஹவுஸும் நல்லா தெரியுது. கிச்சன் இருக்கு, பாத்ரூம் இருக்கு, ராணியோட ரூம் இருக்கு, எல்லாமே நல்லா தெரியுது. ஓகே, ஸ்டோரி. A young girl
her name. It doesn't matter, but she was only daughter, so her parents called her Rani. ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணு in the sense ஒரு 16-17 years உள்ள ஒரு கேர்ள். அவளுக்கு பேர் என்னன்னா, பேரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றப்போ சரி, அவ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு, ராணி மாதிரி வளர்த்தாங்க. அதனால அவளுக்கு பேர் என்ன சொல்லலாம், ராணின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ராணி, queen of the whole wide world, queen of the long dresses. இந்த உலகத்தின் ராணி மட்டுமல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் மக தான் ராணி. அது மட்டும் இல்ல, ஷீ இஸ் த குவீன் ஆஃப் லாங் ட்ரெஸ்ஸஸ். அப்படியும் நீளமான முடிகளோட அரசியவள். ரொம்ப கருகருன்னு நீளமான முடி அவளுக்கு. அவளோட ரொம்ப பெரிய யுனிக்னஸே அந்த பொண்ணுக்கு அதுதான், அந்த லாங் ஹேர் தான். when her hair was tied up in a knot, it was as though a black king cobra lay curled up on the nape of her neck. அவ வந்து தன்னோட முடிய வந்து அப்படியே முடிஞ்சு அப்படி மேல தூக்கி அது கொண்ட மாதிரி போட்டானா, நாட் மாதிரி போட்டானா எப்படி இருக்குமா, as if it looked as if a black king cobra lied on the nape of her neck. ஒரு பெரிய கிங் கோப்ரா, ஒரு ராஜநாகம் படுத்திருக்க மாதிரி இருக்குமா அவ தலையில. அவ்வளோ பெரிய கொண்டையா இருக்குமா. coiled upon glistening coil, அப்படியே அழகா சுத்தி படுத்திருக்க மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. Okay, when it hung loose, the dresses flowed a torrent of black along her young limbs and got entangled in her silver anklets. அவளோட ஹேர் அப்படி விரிச்சு விட்டானா அது எது வரைக்கும் போகுமா, கீழே வரைக்கும் போகுமா. until it touch her anklets, அவ கொலுசை தொடுற வரைக்கும் போகுமா, அதுல போய் மாட்டிக்குமா. her fond father found her a suitable husband. அவங்க அப்பா அவ்வளோ பிரியமா வளர்த்து ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தேடி பிடிச்சாராம். அந்த இடத்துல கூட மோக்கரி தான், ஏன்னா நல்ல ஹஸ்பண்ட் தேடி பிடிச்சாரான்ற, ஏன்னா ஹஸ்பண்ட் பாடா படுத்துவான் அவளை, அதனால நல்ல பாய் தேடி பிடிச்சாராம். The young man was rich and his parents were both dead. அவனுக்கு நல்ல பையன் ஏன் சொல்றாங்கன்னா, அவன் நல்ல பணக்கார பையன், மாமனார் மாமியார் தொல்லையும் இல்லை, ஏன்னா அவங்களாம் இறந்துட்டாங்க. ராணி continued to live with her parents until she reached womanhood. கல்யாணம் ஆனாலும் அவ சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுது, பட் அவ womanhood, அந்த பெரிய பொண்ணு ஆகிற வரைக்கும் அந்த மாதிரிதான் முந்தியெல்லாம் இருந்தது ஒரு பழக்க வழக்கம். ராணியோட அம்மா அப்பா வீட்லயே இருந்திருக்கா. Soon her husband came and took her with him to his village. அவ பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் her husband came and took her to his village. His name was, well, any common name will do. சரி, அது அந்த வில்லேஜ் பேர் என்ன, அதுவும் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. his name was, village பேர் இல்ல, the man's name. Okay, it could also be a so his name was, well, any common name will do. அதாவது வில்லேஜ் நேம் இல்லை, அந்த ஹஸ்பண்ட்ஸ் நேம். ஹஸ்பண்ட் நேமும் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒரு காமன் நேம் போதும் அப்படின்னு ஸ்டோரி சொல்லுது. ஸோ அதுக்கான சஜஷன் வந்து மேன் சொல்றான். அப்பண்ணான்ற நேம் வச்சுக்கலாமா, ஸ்டோரி அப்பண்ணா. ஓகே, அப்பண்ணா சொல்லிடுச்சு. அப்பண்ணா enters followed by Rani. They carry bundles in their arms indicating that they have been traveling. அப்பண்ணா opens the lock on the front door of the house. They go in. சரி, அந்த வீடு காமிச்சாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும். கையில வந்து நிறைய பண்டில்ஸ் வச்சிருக்காங்க, கிளாத் பண்டில்ஸ் மாதிரி. ஸோ இட் ஷோஸ் தட் தே ஹவ் பீன் டிராவலிங். முந்தையெல்லாம் டிராவலிங்ல பண்டில்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் தான் எடுத்துப்பாங்க, பேக்ஸ் மாதிரி இல்லாம பண்டிலா கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்டில்ஸை வந்து அவங்க கொண்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்பனா ஓப்பன்ஸ் த லாக், வீட்டு கதவை திறந்துக்கிறான், ரெண்டு பேரும் உள்ள போறாங்க. அப்பண்ணா, have we brought all the bundles அப்படின்னு கேட்கிறான். எல்லா பண்டில்ஸும் கொண்டு வந்தாச்சா? ராணி says yes. Well then, I will be back tomorrow at noon. Keep my lunch ready. I shall eat and go. சரி, நாளைக்கு மதியம் வருவேன், லஞ்சை கரெக்டா வை, நான் வந்து சாப்பிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றான். ராணி looked at him non-plussed. அப்படியே ஷாக் ஆகி அவ கொஞ்சம் பாக்குறா. He pays no attention to her. அவன் திரும்பி கூட பார்க்கல அவள. He goes out, shuts the door, locks it from outside and goes away. வெளியே போறான், கதவை வெளியில இருந்து லாக் பண்றான். ராணியை உள்ள வச்சு வெளியில இருந்து கதவை லாக் பண்ணிட்டு he just is going away. She runs to the door, pushes it, finds it locked, peers out of the barred window. He's gone. அவ ஓடி போறா. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியறதுக்குள்ள எல்லாம் நடந்துட்டு she goes to the door, தள்ளி பாக்குறா. அது லாக் ஆயிருக்கு, வெளியில லாக் ஆயிருக்குன்னு புரியுது. விண்டோ பார் வழியா அவ வந்து வெளியே பாக்குறா. அவன் போயிட்டே இருக்கிறான். he has gone அப்படிங்கிறது தெரியுது.
அவ கத்ரா, லிசன் ப்ளீஸ். ஷி டஸ் நாட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஸ்டாண்ட்ஸ் பெர்ப்ளெக்ஸ், ஷி கேனாட் ஈவன் வீப். அவளுக்கு அழுக கூட தோணல, என்ன பண்றதுனே தெரியல. லிசன் ப்ளீஸ், என்னங்க கொஞ்சம் நில்லுங்கன்ற மாதிரி எல்லாம் கத்தி பாக்குறாங்க. ஷி கோஸ் அண்ட் சிட்ஸ் இன் அ கார்னர் ஆஃப் ஹர் ரூம், டாக்ஸ் டு ஹர் செல்ஃப் indistinctly. Okay, she goes to the corner of the room. அவளுக்கு என்ன நடக்குது, என்ன பண்ணணும்னு கூட ஒண்ணுமே புரியாது. ஷீஸ் a young girl. இப்பதான் அவங்க வீட்ல இருந்து ஹஸ்பண்டோட வீட்டுக்கு வந்திருக்கான். அவன் வந்து அவளை வச்சு கதவு மூடிட்டு போயிட்டான். So this has happened. So she's crying at the corner of the home. Her words becomes distinct as the lights dim. It's night. அவளா தனக்கு தானே ஏதோ பேசிட்டு இருக்கா. அவளா பேசுறது கேளுங்க. So Rani asks him, where are you taking me? And the eagle answers, beyond the 7 seas and the 7 isles. On the 7th island is a magic garden, and in that garden stands the tree of emeralds. Under that tree, your parents will wait for you. அப்படிங்கிறது. அதாவது ராணி அவங்க கதை கேட்டிருப்பா இல்லையா, அந்த கதையில தன்னை ஒரு கேரக்டர் ஆக்கிக்கிட்டு அவளா பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு பேசுறதுக்கோ துணைக்கோ அங்க யாருமே இல்லை, ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயாச்சு. அவளும் ரொம்ப பெரிய பொண்ணெல்லாம் கிடையாது. ஷீ இஸ் ஆல்சோ எ ஸ்மால் கேர்ள். அவ என்ன சொல்றான்னா, ஷீ இஸ் டாக்கிங் டு ஹர் செல்ஃப். எப்படி பேசிக்கிறா பாருங்க. வேர் ஆர் யூ டேக்கிங் மீ? நீ எங்க போறேன்னு ராணி கேட்டா. அந்த ஈகிள் சொல்லுச்சான், என்னை எங்க கூப்பிட்டு போறேன்னு கேட்டதுக்கு, 7 கடல் தாண்டி உன்னை கூப்பிட்டு போறேன். 7வது கடல்ல ஒரு மேஜிக் ஐலாண்ட் இருக்கு, அதுல ஒரு மேஜிக் கார்டன் இருக்கு. அந்த கார்டன்ல ஒரு பெரிய ட்ரீ நிக்குது. அந்த ட்ரீ ட்ரீ ஆஃப் எமரல்ட்ஸ். அது ஒரு மாணிக்க கற்களால் ஆன ஒரு ட்ரீ. அது அந்த ட்ரீ கடியில உங்க பேரண்ட்ஸ் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொன்னதான். ஸோ ராணி சேஸ், டு தே? then please take me to them immediately. அப்படியா, எனக்காக காத்திருக்காங்களா, என்னை தயவு செஞ்சு அவங்ககிட்ட கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ராணி சொல்றா. ஸோ ஷீ இஸ் லாங்கிங் டு கோ டு ஹர் பேரண்ட்ஸ். எல்லா கேர்ள்ஸுக்கும் when they go to their இன்லாஸ் ஹோம் அந்த ஃபீலிங் வரும் இல்லையா, அதுதான் அவளுக்கும் வந்திருக்கு. அதுவும் இவ தனிச்சு வேற விடப்பட்டிருக்கா. ஸோ this is what has happened to Rani. Okay, here I come. So the eagle carries her clear across the 7 seas. She falls asleep, moans, oh mother, father in her sleep. தூக்கத்திலே அவ இதெல்லாம் கனவுலையே அவளுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஈகிள் அவளை தூக்கி பறந்து போகுது 7 சீஸை தாண்டி. அழுகிறா, மம்மி, மதர், ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. It gets light. She wakes up with a fright, looks around, then runs to the bathroom, mimes splashing water on her face. ஒரு மாதிரி விடிஞ்சது மாதிரி இருக்கு. எந்திரிச்சு பார்த்துட்டு she gets into the bathroom. ஏன்னா ஆக்டிங் பண்றதுனால, ஸ்டேஜ்ல எனாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால பாத்ரூம்குள்ள போய் முகத்துல தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி பண்றா. She goes to the kitchen, starts cooking. சமைக்க ஆரம்பிக்கிறா. அப்பண்ணா comes in the afternoon. அப்பண்ணா comes, opens the lock on the front door and comes in. அவனா கதவு திறந்துட்டு உள்ள வரான். Goes to the bathroom, mimes bathing, then comes to the kitchen and sits down to eat. அவனும் போய் பாத் பண்ற மாதிரி மைம் பண்ணிட்டு he comes to the kitchen and is ready to eat. She serves him food. அவன் சாப்பிடுறான். ராணி, listen, fumbling with words. Listen, I feel frightened alone at night. So ராணி ஹஸ்பண்ட் பேசுற ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் இதுதான். லிசன், ஐ ஃபீல் ஃப்ரைட்டன்ட் அலோன் அட் நைட் அப்படிங்கிறா. ஐம் அஃப்ரைட் டு ஸ்லீப் அட் நைட். தனியா இங்க படுக்க பயமா இருக்குன்னு சொல்றான். அப்படா, வேர் இஸ் தேர் டு பி ஸ்கேர்ட் ஆஃப்? ஜஸ்ட் கீப் டு யுவர் செல்ஃப், நோ ஒன் வில் பாதர் யூ, ரைஸ் அப்படின்றான். அவன் என்ன சொல்றான், எதுக்கு பயப்படணும், இங்க யாரும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல, ரைஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். பாஸ் ராணி, ப்ளீஸ் யூ குட், இங்க வரக்கூடாதான்ற மாதிரி அவ சொல்றா. லுக், ஐ டோன்ட் லைக் ஐடில் சாட்டர், டூ அஸ் யூ ஆர் டோல்ட், யூ அண்டர்ஸ்டாண்ட், ஹீ சேஸ். ஓகே, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத, ஜஸ்ட் பிரிங் வாட் ஐ சேட், கோ அண்ட் பிரிங் த மீல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறான். finish his meals, gets up. I'll be back tomorrow for lunch. திரும்பவும் அதே தான் சொல்றான். நாளைக்கு இதே டைம்க்கு வருவேன், லஞ்சுக்கு வருவேன் அப்படின்னு. அப்பனா washes his hands, locks her in and goes away. Okay, திரும்ப அதே மாதிரி he repeats the same thing what he did the other day. முதல் நாள் மாதிரி அவளை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு, வெளியேந்து லாக் பண்ணிட்டு போயிடுறான்.
ராணி வாட்சஸ் ஹிம் பிளாங்க்லி த்ரூ த விண்டோ. அவளுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. பிளாங்கா என்ன பண்றதுனே தெரியாம வெறிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸ்டோரி அண்ட் சோ த டே இஸ் ரோல்ட் பை. ஸ்டோரி சொல்லுது, இப்படியாக நாட்கள் கடந்து சென்றன அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லுது கதைய. மெக்கானிக்கலி ராணி கோஸ் டு த கிச்சன், ஸ்டார்ட்ஸ் குக்கிங், டாக்ஸ் டு ஹர் செல்ஃப். பல நாள் ஆயிடுச்சு, ராணிக்கு இது யூஸ் டு ஆயிடுச்சு. அவன் மதிய நேரத்துல வருவான், சாப்பிடுவான், போவான், உள்ள லாக் பண்ணிட்டு போயிடுவான். அவளுக்கு வெளி உலகமே தெரியாம அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ராணி வந்து தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. Then Rani's parents embrace her and cry. They kiss her and caress her. At night she sleeps between them, so she is not frightened anymore. அவ தனக்கு தானே பேசுறா. அவங்க அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு வந்துட்டாங்க, அவளை பாத்துக்கிறாங்க, அவ தூங்குறப்ப பக்கத்துல துணைக்கு படுத்துக்கிறாங்க, அவளுக்கு எந்த பயமும் இல்லை. ஸோ ஷீஸ் கன்வின்சிங் ஹர் செல்ஃப். இந்த மாதிரி தனக்கு தானே பேசிட்டு இருக்கா. டோன்ட் வரி, தே ப்ராமிஸ் ஹர், வி won't let you go away again ever. உன்னை தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டோம்னு அவங்க ப்ராமிஸ் பண்றாங்க. In the morning the stag, the golden antlers, comes to the door. He calls out to Rani. ஓகே, திரும்ப காலையில வந்து ஒரு மான் மாதிரி வந்து அவளை கூப்பிடுறாங்க. she refuses to go. I am not a stay, he explains. I am a prince. அது வந்து என்ன சொல்லுது, நான் வந்து மான் கிடையாது, நான் ஒரு இளவரசன் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒவ்வொரு நாள் அவளுக்கு ஒவ்வொரு கனவு. ஓகே, ஷீ இஸ் ட்ரீமிங். அவ எப்படியெல்லாம் ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி எல்லாம் கனவு வருது. ராணி sits staring blankly into the oven, then begins to sob. Outside in a street, Kappanna enters carrying Kurudava on his shoulders. ஓகே, அவ அப்படியே அவனை பார்த்துட்டு அந்த அடுப்பை பார்த்துட்டு அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்படியே கனவுலயே அவ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கா. ஸோ இந்த டைம்ல தான் கதையில ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு ட்விஸ்ட் வருது. குருடவ்வா அண்ட் கப்பண்ணா ஆர் இன்ட்ரடியூஸ்ட். குருடவ்வா அப்படிங்கிறது ஒரு அவ்வா, ஐ மீன் ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவங்களோட பையன் வந்து கப்பண்ணா. கப்பண்ணா அப்படின்னா ஒரு டார்க் கலர்ட் மேன்னு அர்த்தம். கப்பண்ணானா கருப்பண்ணன் மாதிரி. ஓகே, ஒரு நேம் தட் ஷோஸ் த கலர், பாயிண்ட்ஸ் அவுட் த கலரை சொல்ற மாதிரி ஒரு பேர் தான் கப்பண்ணா. அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியாது, அதனால குருடவ்வா. Okay, he is carrying the Kurudava on his shoulders. She is blind. அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியல. he is in his early 20s. அவனுக்கு 20-25 வயசுக்குள்ள தான் இருக்கும். கப்பண்ணா, mother, you can't do this. You can't start meddling in other people's affairs the first thing in the morning. கப்பண்ணா சொல்லிட்டே வர, அம்மா இது எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு மத்தவங்க வீட்டு விஷயத்துல தலையிட்ட? You can't do this. That அப்பண்ணா should have been born a wild beast or a reptile. அப்பண்ணா வந்து ஒரு பெரிய மிருகத்தோட சேர்ந்தவன். பை சம் மிஸ்டேக் ஹி காட் ஹியூமன் பர்த். எப்படியோ தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான். ஹி கான்ட் ஸ்டாண்ட் அதர் பீப்புள். நம்மளை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது, யாரை பார்த்தாலும் அவனுக்கு பிடிக்காது. ஒட் யூ வாண்ட் டு டேங்கிள் வித் ஹிம். அவன் கிட்ட மோதணும்னு ஏன் நீ நினைக்கிற? அவன் கூட பிரச்சனை பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறான். குருடவ்வா, வேர் வாட் எவர் ஹி இஸ் த சன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹிஸ் மதர் அண்ட் ஐ வர் லைக் சிஸ்டர்ஸ். Poor thing, she died bringing him into this world. Now a new daughter-in-law comes to her house. How can I go on as though nothing has happened? ஸோ அவங்க சொல்றதுலேயே நமக்கு எல்லா கதையும் புரியுது. குருடவா என்ன சொல்றாங்கன்னா, he is the son of my best friend. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் தான் அப்பண்ணா. அவன் எப்படி இருந்தா என்ன, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன். இப்போ அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வீட்டுக்கு ஒரு டாட்டர்-இன்-லா வந்திருக்கா. நான் எப்படி எதுவும் நடக்காத மாதிரி இருக்க முடியும்? Besides, I haven't slept a wink since you told me you saw அப்பண்ணா in his concubine's courtyard. அது மட்டும் இல்ல, நீ வேற சொல்லிட்ட அவன் அப்பண்ணா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கான்குபைன் வீட்டில தான் இருக்கிறான். கான்குபைன் அப்படின்னா அவனோட ப்ராஸ்டிடியூட், இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃபா. இல்லெஜிட்டிமேட் ஒய்ஃப்குள்ள தான் திரும்பவும் இருக்கான்னு சொல்லிட்டேன். அப்போ he has got himself a bride. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் அந்த பொண்ணு வீட்டில் இருக்கான்? and he still goes after that harlot. இன்னும் ஏன் அந்த ப்ராஸ்டிடியூட்டோட அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி குருடவ்வா கத்துறாங்க. கப்பண்ணா, ஐ நியூ ஐ ஷுடன்ட் ஹவ் டோல்ட் யூ. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதுதான், எனக்கு தெரியுது அப்படிங்கிறான் கப்பண்ணா. Now you have insomnia and I have a backache. உனக்கு இப்போ தூக்கம் இல்லாம போச்சு, அதை கேட்டதுல இருந்து எனக்கு பின்னாடி எல்லாம் வலிக்குது. ஏன்னா குருடவாவுக்கு கண்ணு தெரியாதனால அவ பையன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள தூக்கிக்கிட்டே வராரு, தூக்கிக்கிட்டே போறாரு. Kurudava, who asked you to carry me around like this? Haven't I? Have I? I was born and brought up here.
ஐ கேன் ஃபைண்ட் மை வே அரவுண்ட். உன்னை யார் என்னை தூக்கிட்டு போக சொன்னா? நீ என்னை இறக்கி விடுறா, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரப்பா குருடவா சொல்றாங்க. கப்பண்ணா, டோன்ட் யூ நோ வாட் ஐ ஆஸ்க் ஃபார் when I pray to Lord Hanuman of the gymnasium every morning? For more strength, not to wrestle, not to fight, only so I can carry you around. கப்பண்ணா சொல்றான், அவன் he is very lovable to his mother. இங்க பாருமா, ஏமா இப்படி பண்ற, உனக்கு தெரியுமா நான் உன்னை தனியா விட்டுருவேனா, உனக்கு தெரியுமா எவ்ரி மார்னிங் வென் எவர் ஐ கோ டு த ரெஸ்லர், அவன் அவன் நல்ல பைல்வான் மாதிரி இருக்கான். ஸோ ஹிஸ் அந்த ரெஸ்லிங் இதுக்கு காலையில கம்பெனிக்கு காலையில போறப்பெல்லாம் நான் வேண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், தட் கிவ் மீ மோர் ஸ்ட்ரென்த். ரெஸ்லிங் பண்றதுக்கு இல்லை, உன்னையும் தூக்கிட்டு போகத்தான் அப்படின்னு சொல்றான். குருடவா, ஐ நோ மகன் அப்படி சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. ஷி இஸ் ப்ளீஸ் டு ஹியர் தட் ஃப்ரம் அ சன். ஐ நோ எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்றாங்க. சடன்லி கப்பண்ணா ஃப்ரீசஸ். திடீர்னு கப்பண்ணா ஒரு மாதிரி அதிர்ச்சியான மாதிரி நிக்கிறான். வாட் இஸ் இட், why have you stopped அப்படின்னு சொல்லி குருடவா கேட்குறாங்க. He doesn't answer, merely stands immobile and stares, a touch of panic in Kurudava's voice. எதுக்குடா நின்றுட்டா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறான். அவங்களுக்கு ஏதோ பயம் வந்துருச்சு குருடவாவுக்கு. ஓகே, வாட் இஸ் இட் கப்பண்ணா கப்பண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கப்பண்ணா, நத்திங் மதர், இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ கேன் see அப்பண்ணாஸ் ஃப்ரெண்டோ ஃப்ரம் ஹியர். கப்பண்ணா சொல்றான், இல்ல ஒன்னும் இல்ல, இங்க இருந்து அப்பண்ணாவோட வீட்டை பார்த்தேன் அதான் அப்படின்னு. குருடவா ரிலீவ்ட். Oh, for a moment I was worried. I was that. Who is that again? That a witch or fairy, whatever she is, who you say follows you around. ஐயோ, நான் பயந்துட்டேன்டா ஒரு நிமிஷம். நீ அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னோன்னு எப்பவும் நீ சொல்வியே, யாரோ ஒரு பொண்ணு, ஒரு விச் கிராஃப்ட் காந்தர்வ கன்னி மாதிரி ஒருத்தி யாரையோ பாக்குறா, அவ உன்னை ஃபாலோ பண்றான்னு சொல்றியே, அவளை தான் நீ பார்த்துட்டே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரி இங்க போயிட்டு இருக்கு. ஸோ கப்பனாக்க, ஸோ குருடவா சேஸ், ஐ வாஸ் அஃப்ரைட் தட் யூ saw her அப்படின்னு சொல்றாரு. கப்பண்ணா, mother, she is not a witch or a fairy. When I try to explain, you won't even listen, and then when I'm not even thinking of her, you start suspecting all kinds of. அவன் சொல்றான், அம்மா அவ விச்சும் இல்ல ஃபேரியும் இல்ல, நான் உன்கிட்ட சொல்ல வந்தா நீ கதையை கேட்கவும் மாட்டேங்கிற, ஆனா நீயா ஒரு டெசிஷனுக்கு வர அப்படின்னு சொல்லி கப்பண்ணா சொல்ல வரான். குருடவா, உஷ், enough of her now. Tell me why we have stopped. சீச்சி, அவளை பத்தி பேசாத, அத போதும், இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேச்சை நிப்பாட்டிடுறாங்க. கப்பண்ணா, there doesn't seem to be anyone in அப்பண்ணா's house. There is a lock on the front door. மா, அப்பண்ணா வீட்டுல யாருமே இல்ல, அவன் வீடு வெளியில பூட்டி இருக்கு அப்படின்னு கப்பண்ணா சொல்றான். குருடவா, how is that possible? If he is lying in his concubine's house, his bride should be home. அவன் கான்குபைன் வீட்டுல இருந்தா இங்க வீட்டுல ஒய்ஃப் இருக்கணும் தானே அப்படின்றாங்க. கப்பண்ணா, who can tell about அப்பண்ணா? He's a lunatic. அவனை பத்தி என்ன தெரியும், அவனை பத்தி என்ன முடிவுக்கு வர முடியும், அவனே ஒரு லூசு அப்படிங்கிறான். குருடவா, you don't think he could have sent his wife back to her parents already, do you? Come, let us look in through the window and check. இங்க பாரு, வைஃப் என்ன திரும்ப அம்மா வீட்டுக்கு அனுப்பியிருக்க போறான், அதுவும் அனுப்பியிருக்க மாட்டான், வா வீட்டுக்குள்ள எட்டிப்பாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கப்பனா, of course not mother, if someone sees us, அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், யாராவது பார்த்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயப்படுறான். குருடவா, listen to me, go up to the house and peep in, tell me what you see அப்படிங்கிறாங்க குருடவா. இங்கப்பா, நான் சொல்றத கேளு, ஒன்னும் தப்பு நடந்துராது, நீ போய் நான் சொல்றத கேளு, ஜஸ்ட் கோ இன் அண்ட் பீப் இன் டு த ஹவுஸ், எட்டி பாரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லுன்னு. ஐ ரெஃப்யூஸ், என்னால முடியாது அப்படிங்கிறாங்க கப்பண்ணா. குருடவா டியர்ஃபுல், உடனே அழுகுறாங்க. ஓகே, இந்த மாதிரி இமோஷனல் பிளாக்மெயில்லாம் அந்த மாதிரி முடியாதவங்க நிறையவே பண்ணுவாங்க. ஐ வுட் நாட் ஹவ் ஆஸ்க்ட் யூ இஃப் ஐ ஹேட் ஐஸ், எனக்கு கண்ணு இருந்தா நான் ஏண்டா உன்னை கேட்குறேங்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வை காட் ஹஸ் பின் க்ரூவல் டு மீ, வை ஹி கேவ் மீ நோ சைட். ஏன் கடவுள் என் மேல இவ்வளோ கொடூரமா நடந்துட்டாரு, எனக்கு ஏன் கண் பார்வையே கொடுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. கப்பண்ணா உடனே அப்படியே ஈல்ட் ஆயிடுறான். ஆல் ரைட் மதர் அப்படின்ட்டு தென் கோ நியர் த ஹவுஸ். கப்பண்ணா பியர்ஸ் த்ரூ த விண்டோ, எட்டி பார்த்து சொல்றான் அம்மாட்ட உள்ள என்ன நடக்குதுன்னு. த ஹவுஸ் இஸ் எம்டி அப்படிங்கிறான். Of course it is silly. How can anyone be inside when there is a lock outside on the door? Tell me, can you see clothes drying inside? What kind of clothes? Any sarees, skirts, or is it only men's clothes? எனக்கு தெரியும்டா, ஹவுஸ் எம்டியா இல்லாம எப்படி இருக்கும், வெளியில லாக் ஆயிருக்கு அப்படின்னா ஹவுஸ் எம்டி தானே, அதெல்லாம் நான் கேட்கல, உள்ள என்ன இருக்குன்னு சொல்லு, ஏதாவது ட்ரெஸ் தொங்குதா, மென்ஸ் ட்ரெஸ் இருக்கா, விமென்ஸ் ட்ரெஸ் இருக்கா, என்ன இருக்குன்றதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க குருடவா. கப்பண்ணா, ஐ கான்ட் see a thing, எனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு
சொல்லிட்டு. ராணி இவங்க நின்னு பேசுறது ராணி கேட்டுருது உள்ள இருந்து. ராணி இஸ் ஷவுட்டிங் ஃப்ரம் இன்சைட், ஹூ இஸ் இட், வாட் இஸ் தட் அவுட் சைட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கப்பனா, ஓ மை காட், லிஃப்ட்ஸ் குருடவா அண்ட் ஸ்டார்ட்ஸ் ரன்னிங். அவன் உள்ள இருந்து சத்தம் கேட்டோன்னு பயம். அப்பனா மேல கப்பனாக்கு ரொம்பவே பயம். அதனால உள்ள இருந்து சத்தம் கேட்டோன்னு பயந்துட்டு அவங்க அம்மாவை தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு ஷோல்டர் மேல வச்சுட்டு ஓடுறான். ஓகே. குருடவா, ஸ்டாப் ஸ்டாப் ஐ டெல் யூ, ஒய் ஆர் யூ ரன்னிங் அஸ் தோ யூ ஹவ் சீன் அ கோஸ்ட். ஏண்டா கோஸ்ட் பார்த்த மாதிரி ஓடுற, நில்லுடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. கப்பனா, தெர் இஸ் சம்ஒன் இன்சைட் த ஹவுஸ், எ வுமன், ஒரு உமன் உள்ள இருக்காமா அப்படின்னு. யூ டோன்ட் ஹேவ் டு டெல் மீ தட். ஸோ வாட் இஃப் தேர் இஸ் அ உமன் இன்சைட் த ஹவுஸ், வி ஹவ் கம் ஹியர் ப்ரிசைஸ்லி பிகாஸ் அ உமன் இஸ் சப்போஸ் டு பி இன் த ஹவுஸ். அதுதான் எனக்கு தெரியும். உமன் இருக்கான்னு தெரியலையா, சத்தம் கேட்டா தெரியலையா, அதை நீ சொல்லணுமா? நம்ம வந்ததே அப்படி ஆள் இருக்கான்னு பார்க்கத்தானே அப்படின்னு சொல்லி குருடவா சொல்றாங்க. கப்பனா, மதர், வாட் டஸ் இட் மீன் when a man locks his wife in? இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஆண் வந்து வைஃபை வந்து பூட்டிட்டு போறானா என்ன அர்த்தம்? நீயே சொல்லு அப்படின்னு குருடவா says, you tell me. It means he does not want anyone to talk to his wife. வைஃப் கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு தானே அவன் நினைக்கிறான். ராணி, who is it? இங்க அதுக்குள்ள ராணி வந்து விண்டோ கிட்ட வந்துட்டாங்க. வந்து who is it அப்படின்னு கேக்குறாங்க. கப்பனா, லெட்ஸ் கோ, வா போலாம் அப்படின்னு. ஸ்டார்ட்ஸ் ரன்னிங் அகைன். குருடவா hits him on the back. திரும்ப அவன் ஓட போறான். குருடவா ஒரு அடிக்கிறாங்க. மகனை அடிச்சுட்டு பின்னாடி ஒரு தட்டு தட்டிட்டு குருடவா, ஸ்டாப் ஸ்டாப் டு ராணி, ஐ எம் கமிங் சைல்ட் ரைட் நவ், டோன்ட் கோ அவே. இருமா, நீ போயிடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் நிப்பாட்டிட்டு டு கப்பனா, he keeps wife locked up like a caged bird, I must talk to her, let me down instantly. பாரு, என்னை இறக்கி விடுறா. ஒய்ஃபை ஒரு புறாவை வந்து கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி அடைச்சு வச்சுட்டு போறான். நான் அவட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிறாங்க குருடவா. he lets her down. you go home if you like. உனக்கு பயமா இருந்தா நீ போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. கப்பனா, I'll wait for you here under the tree, come back soon, don't just sit there gossiping. நான் அந்த ட்ரீ கீழே வெயிட் பண்றேம்மா, நீ பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசாத அப்படின்னு வர அம்மாக்கு அட்வைஸ் பண்றான். குருடவா அப்ரோச்சிங் ராணி, டியர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. who are you அப்படின்னு ராணி கேக்குறாங்க. குருடவா, don't be afraid, I am called குருடவா because I am blind அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. I am called குருடவா because I am blind. your mother-in-law and I were like sisters. உங்க மாமியாரும் நானும் என்ன சிஸ்டர்ஸ் மாதிரி பழகி இருக்கோம். I helped when your husband was born, don't be frightened. அப்பனா is like a son to me, is he not in? அப்பனா எனக்கு மகன் மாதிரி தான், அதனால எந்த பயமும் வேணாம், அவர் உள்ள இல்லையாவன் அப்படின்னு கேக்குறாங்க. no. what is your name? they call me Rani. and where is Appanna? I don't know. when did he go out? after lunch yesterday. when will he come back? he will be back for lunch later in the day. இதுதான் உங்களோட கான்வர்சேஷன். பேரு கேட்டுட்டாங்க. எங்க அப்பனா இருக்கானா இல்ல, எங்க போயிருக்கான் தெரியாது, எப்ப வருவான், மதியம் சாப்பிட்டு போறான், மதியமானா வருவான். you don't mean he's home only once a day and that too only for lunch? லஞ்சுக்கு மட்டும் தான் வரானா? and you alone in the house all the day? ராணி வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. நீ தான் வீட்டுல தனியாவே இருக்கியா அப்படின்னு. don't cry child, don't cry, I haven't come here to make you cry. does he lock you up every day like this? ஒவ்வொரு நாளும் அப்படி லாக் பண்றானா? yes, since the day I came here. இங்க வந்ததுல இருந்து லாக் பண்ணி தான் வச்சிருக்கான். does he beat you or ill treat you? no. அடிக்கிறானா? இல்ல. does he talk to you? அவங்க அப்படியே யோசிச்சு கேட்கறாங்க, இதை கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அவங்களுக்கு என்னன்னா she is a wife to அப்பண்ணா. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு குருடவா ட்ரை பண்றாங்க. does he talk to you அப்படின்னு எடுத்து கேட்கறாங்க. ஓ that he does. பேசுறானா? அவளுக்கு அது கூட புரியல. எஸ் பேசுறாரு, பட் நாட் a syllable more than required. do this, do that, serve the food. இப்படிதான் பேசுவார் அப்படின்னு. you mean that means you're still அப்படின்னு இழுக்கிறாங்க. எப்படி அவட்ட கேட்கறதுன்னு கேட்காம முடியாம குருடவா தடுமாறுறாங்க. ராணி, apart from him you are the first person I have seen since coming here. I am bored to death, there is no one to talk to. ராணி சொல்றான், இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அவனை தவிர நான் உங்களை தான் பார்த்துருக்கிறேன், வேற யாரும் இல்ல, ரொம்ப போர் அடிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகே, குருடவா. தட்ஸ் நாட் வாட் ஐ மீன் பை டாக். டாக்னா நான் சொல்றது இல்லம்மா. ஹாஸ் யுவர் ஹஸ்பண்ட் டச்ட் யூ? ஹவு கேன் ஐ புட் இட்? உன்னை தொட்டாவது பார்த்துருக்காரா? நான் எப்படி சொல்லட்டும்? டிட் எனிவன் எக்ஸ்பிளைன் டு யூ பிஃபோர் வெட்டிங்? யுவர் மதர் ஆர் அன் ஆண்ட்? யாராவது கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னை அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ராணி, மதர் ஸ்டார்டட் ஷெட்டிங் டியர்ஸ் த டே ஐ மெச்சூர்ட் அண்ட் வாஸ் ஸ்டில் கிரையிங் when I left with my husband. நான் மெச்சூர் ஆனப்போ எங்க அம்மா அழுக ஆரம்பிச்சு நான் கிளம்பி வர வரைக்கும் அழுதுட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்றா ராணி. Poor her, she's probably crying even now. இன்னும் கூட எங்க அம்மா அழுதுட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. Start sobbing. குருடவா, டியர் கேர்ள், இட்ஸ் நாட் யூஸ் கிரையிங். அழுகாது, அதனால ஒரு யூஸும் இல்ல. டோன்ட் கிரை, டோன்ட். கம் ஹியர், கம் டு த விண்டோ, லெட் மீ டச் யூ. மீ, மை ஐஸ் ஆர் ஆல் இன் மை ஃபிங்கர்ஸ். பக்கத்துல வா, உன்னை தொட்டு பாக்குறேன். உன்னை தொட்டு பார்த்தா நான் வந்து உன்னை நீ எப்படி இருக்கேன்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு கண்ணு தான் இல்லை, ஆனா என்னோட கையை தான் கண்ணு. அவங்க அழகா சொல்றாங்க பாருங்க, மை ஐஸ் ஆர் ஆல் இன் மை ஃபிங்கர்ஸ். என் கண்கள் எல்லாம் என் விரல்களில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு she feels on his face, shoulder, neck through the bars of the window. அந்த பார் வழியாவே விட்டு அவளை அப்படியே தொட்டு பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு she says, how beautiful you are. Ears are like hibiscus, skin is like young mango leaves, lips are like rolls of silk. How can that அப்பன்னா galley went around leaving such loveliness wasting away at home. இவ்வளோ அழகான பொண்ணு ஒன்ன விட்டுட்டு அவன் எங்க போயிட்டு இருக்கான். ஐம் சோ ஃப்ரைட்டன்ட் அட் நைட். ராணி சொல்ற, ஐம் சோ ஃப்ரைட்டன்ட் அட் நைட். நைட் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐ கான்ட் ஸ்லீப் அ விங்க் அட் ஹோம். ஐ ஸ்லீப் பிட்வீன் ஃபாதர் அண்ட் மதர். வீட்ல எல்லாம் எங்க அம்மா அப்பாவுக்கு நடுவுல தான் படுப்பேன். பட் ஹியர் அலோன், இங்க தனியா படுத்துட்டு இருக்கேன். குருடவா, கேன் யூ ஹெல்ப் மீ ப்ளீஸ்? வில் யூ ப்ளீஸ் சென்ட் அ வேர்ட் டு மை பேரண்ட்ஸ் தட் ஐ ஆம் லைக் திஸ் ஹியர்? தயவு செஞ்சு எங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் அனுப்புறீங்களா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு? வில் யூ ஆஸ்க் தெம் டு ஃப்ரீ மீ அண்ட் டேக் மீ ஹோம்? ஐ வுட் ஜம்ப் இன் டு யுவர் வெல் இஃப் ஒன்லி ஐ குட். என்னால் முடிஞ்சிச்சுன்னா கிணத்துக்குள்ள குதிச்சு கூட தற்கொலை பண்ணிக்குவேன். என்னால் இது வாழவே முடியலன்னு சொல்றான். ஓகே, குருடவா, சீச்சி, யூ ஷுட் நாட் சே சச் திங்ஸ். ஐ டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். நீ கவலையே படாத, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் சொல்லாத, இதெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டாங்க. Son, Kapana from behind the tree. Yes, come here. No, I won't. Come here, you idiot. I absolutely refuse, mother. I told you right at that start that I won't. இங்க வாடான்னு கூப்பிட்டா நான் வரமாட்டேன். இடியட், இங்க வா அப்படின்னா முடியாது. நான் தான் சொன்னேன்ல, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பக்கத்துல எல்லாம் வரமாட்டேன்னு. ஹானஸ்ட்லி, இப்போ வரப்போறியா இல்லையான்னு சொல்லி மிரட்டுறாங்க. அவன் வரான். வந்துட்டு, லிசன் சன், ரன் ஹோம் நவ். கோ இன் டு த கேட்டல் ஷெட் ஆஃப் த லெஃப்ட் கார்னர். அந்த என்ன பண்ற, கேட்டல் நம்ம மாடு கட்டியிருக்க இடத்துல லெஃப்ட் சைட்ல கார்னர்ல நீ பாரு. லெஃப்ட் கார்னர் just above where you keep the plow behind the pillar on the shelf. அவங்க ஒரு அடையாளம் சொல்றாங்க. அந்த ப்ளோ எல்லாம் வச்சிருக்க இடத்துல நீ வந்து பின்னாடி அந்த ஷெல்ஃபுக்கு பின்னாடி பார்க்கணும். behind the pillar on the shelf there is an old tin trunk. அதுல ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்கு. take it down. It's full of odds and ends, but take out the bunch of a cloth, untie it. அதுல நிறைய என்னென்னவோ இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காத ஒரு bunch of cloth இருக்கும், ஒரு துணி மூட்டை மாதிரி இருக்கும், அதை மட்டும் எடு. அதை untie பண்ண. Inside there is a wooden box. அந்த துணி மூட்டைக்கு உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கும். A wooden box, all right? Wooden box அப்படின்னு கேட்கலாம். The right hand side of the wooden box is a coconut shell wrapped in a piece of paper. Inside are 2 pieces of fruit. Bring them. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு கோகனட் ஷெல் மாதிரி இருக்கும், கொட்டாங்குச்சி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வந்து ஒரு பேப்பர் இருக்கு. அந்த பேப்பருக்குள்ள 2 வேர்கள் வச்சிருக்கேன், அதை கொண்டு வா. ஸோ அவங்க வந்து ஃபுல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி அனுப்புறாங்க. ஓகே, நவ் இப்போ வா. Now, at once, before அப்பண்ணா returns home. அப்பண்ணா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ கொண்டு வரணும். Mother, listen to me. If he finds you here, don't waste time. Do as I say. Run அப்படின்ட்டாங்க. ஓகே, வேஸ்ட் பண்ணாத, டைம் வேஸ்ட் பண்ணாதான், நீ போ, நான் சொன்னதை செய்யின்னு சொல்லிட்டு gets up and comes back to the house. ஆக்சுவலா இவங்க தான் கப்பனாவை போய் பார்த்துட்டு இப்ப திரும்ப வந்துட்டாங்க. அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் கப்பனாட்ட சொல்லிட்டு திரும்ப வர்றாங்க. வந்தா கப்பனா போயாச்சு, அந்த ரூட் எடுக்க போயாச்சு. ஆர் யூ ஸ்டில் ஹியர்? எஸ்,
who is that? மை சன் கப்பண்ணா. அது யாரு அப்படின்னு கேட்குறாங்க ராணி. அது வந்து என்னோட சன் கப்பண்ணா. ஓ, டோன்ட் லெட் his name mislead you. He isn't really dog. In fact, when he was born, my husband said, such a fair child, let's call him the fair one. ஆக்சுவலா கப்பண்ணான்னு சொன்னோன்னா நீ கருப்புசாமி கருப்பண்ணான் மாதிரி கருப்பா இருப்பான்னு நினைச்சியா? பேரை வச்சு அவனை முடிவு பண்ணாத. அவன் நல்ல கலர் தான். ஆனா பிறந்தப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அவன் வந்து அவ்வளோ கலரா இருக்கான், அவனுக்கு வந்து வெள்ளச்சாமின்னு தான் பேர் வைக்கணும், ஃபேர் ஒன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். பட் ஐ செட் ஐ டோன்ட் நோ வாட் ஃபேர்னஸ் மீன்ஸ். ஆனா நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு கண் அப்பவும் தெரியாது, எனக்கு கலரா இருக்குதுன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, ஃபேரா இருக்கு லைட் பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. மை பிளைண்ட் ஐஸ் நோ ஒன்லி த டார்க். என்னோட கண்களுக்கு இருட்டு மட்டுமே, எனக்கு தெரிகிறது இருள் மட்டும்தான். So let's call this little parrot of my eyes the dark one. என் கண்களை போன்று இருக்கிறதுனால இவனுக்கு நான் வந்து டார்க் ஒன் தான் பேர் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, and he became கப்பண்ணா. அதனாலதான் அவனுக்கு கப்பண்ணான்னு பேர் வச்சேன் அப்படின்னு. And where have you sent him? அவர் இப்ப எங்க அனுப்பியிருக்கீங்க? I'll tell you. I was born blind. No one would marry me. My father wore himself out going from village to village looking for a husband, but of no avail. One day, a mendicant came to our house. No one was home. I alone. I looked after him in every way, cooked hot food specially for him, and served him in his heart's content. He was pleased with me and gave me 3 pieces of fruit. So, அவர் எங்க அனுப்பியிருக்கீங்கன்னு ராணி கேட்டோன்னா குருடவா ஒரு கதை சொல்றாங்க. இங்க பாரு, நான் பிறந்ததுல இருந்தே வந்து பிளைண்டா தான் பிறந்தேன். எங்க அப்பாவுக்கு எனக்கு மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? அவர் ஊர் ஊரா தேடி போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு மெடிக்கன், ஒரு குறி சொல்றவர் மாதிரி ஒருத்தர் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு. மருத்துவர், குறி சொல்றவர், இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒருத்தர். அவர் தான் மெடிக்கன்ட். ஹி கேம் டு அவர் ஹவுஸ். யாருமே வீட்டுல இல்ல. ஆனா அவருக்கு நான் நல்லா சமைச்சு போட்டு அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டேன். அவருக்கு ஹி வாஸ் சோ வெரி பிளீஸ்ட் வித் மீ. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா 3 பீசஸ் ஆஃப் ஃப்ரூட் என் கையில கொடுத்தாரு. 3 பீசஸ் ஆஃப் ஃப்ரூட், 3 வேர்கள் எனக்கு கொடுத்தாரு. எனி மேன் ஹூ ஈட்ஸ் ஆஃப் தீஸ் வில் மேரி யூ. இதை யாரு சாப்பிட்டாலும் உன்னை கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். And then feed him the smallest piece first, he said. If that gives no result, then try the middle sized one. Only if both fail, feed him the largest piece. அதாவது யாரையாவது ஒரு ஆண்மகனை நீ பார்த்தேன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன ரூட்டை ட்ரை பண்ண. அந்த சின்ன ரூட் ஒருவேளை வேலை செய்யலைன்னா மிடில் ரூட்டை ட்ரை பண்ண. மிடில் ரூட்டும் வேலை செய்யலைன்னா அதுக்கப்புறமா அந்த பெரிய ரூட் ட்ரை பண்ணு, கண்டிப்பா வேலை செய்யும். அதை சாப்பிட்டோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஓ மேல மோகம் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னார் ராணி. Entrance. And then one day a boy distantly related to me came to our village and stayed with us. That day I ground one of the pieces into paste and mixed it with the food and served him. Can you guess which piece I chose? ஒரு நாள் எங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்தான். அவன் வந்து அன்னைக்கு நைட் நான் என்ன பண்ணேன், ஃபுட்ல வந்து இந்த வேரை அரைச்சு இது பண்ணி கொடுத்துட்டேன், கலந்து கொடுத்துட்டேன். உனக்கு எந்த வேரை கலந்து கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு உனக்கு உன்னால கெஸ் பண்ண முடியுதான்னு கேக்குறாங்க ராணி. விச் ஒன் நவ்? த ஸ்மாலஸ்ட் ஒன் ஆஸ் த மெர்ச்சன்ட் செட். நோ நோ, ஷோர்லி தி பிக்கஸ்ட் பீஸ். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல, சின்னது கொடுத்தீங்களா? இல்ல நீங்க பெருசு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஓ, ஐ வாஸ் இன் சச் அ ஹரி ஐ பேர்லி நோட்டிஸ் த ஸ்மால் ஒன், த பிக்கஸ்ட் கேட் மீ, ஸோ ஐ யூஸ் த மிடில் சைஸ் ஃப்ரூட். அவனை குருடபா சொல்றாங்க. ஓ அப்படி இல்லை, சின்னது வந்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அது ஒர்க் பண்ணலன்னா என்ன பண்றதுன்ட்டு ஸ்மால் ஒன்னை நான் நோட்டீஸே பண்ணல, பெருசு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது, அதனால மிடில் பீஸை யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் he then finished his meal, gave me one look and instantly fell in love. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அதை சாப்பிட்டான். அதை சாப்பிட்டு என்னை நிமிர்ந்து பார்த்தா, அவ்வளோதான். he fell in love with me, married me within the next 2 days. 2 நாள்ல என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. he never went back to his village. அவங்க வில்லேஜுக்கே போகல, என் கூடயே தங்கிட்டாரு. it took the plague to detach him from me. அதுக்கப்புறம் அவரை என்னைய நிரந்தரமா பிரிச்சது பிளேக் தான், அதாவது டிசீஸ் வந்து அவர் இறந்து போயிட்டாரு. அது வரைக்கும் அவர் என்னை பிரியவே இல்லை. அப்படி ஒரு ஸ்ட்ராங் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ரூட் அது. ராணி லவ்ஸ். ராணி சிரிக்கிறான். கப்பனா என்ட்ரிங் மாதவ், தேர் ஹி இஸ், வெயிட் நான் அதை கொண்டு வர சொல்லியிருக்கேன், வரேன் அப்படின்னு போறாங்க. ஹவ் யூ brought them? கப்பனா க்ளூஸ் her the 2 pieces of fruit. குருடவா hurries back to ராணி. 2 பீஸையும் கொடுக்குறாங்க. குருடவா ராணி கிட்ட போறாங்க. Are you still there? Yes, I am. Here. What is it?
the root I was telling you about. நான் சொன்னேன் இல்லையா, ரூட் பத்தி பேசினேன் இல்லையா, அதுதான். இந்த 2 பீஸையும் வச்சுக்கோ. Here, take the smaller piece. That should do for a pretty Jasmine like you. உனக்கு என்ன, எனக்கு தான், நான் தான் பிளைண்டா பிறந்துட்டேன், எனக்கு வேற வழி இல்லை, அந்த மிடில் போட்டேன். உனக்கு அந்த சின்னதே போதும், இதை மட்டும் நீ கிரைண்ட் பண்ணு. Take it, grind it into a nice paste and feed it to your husband and watch the results. Once he smells you, he won't go sniffing after that bitch. கண்டிப்பா இதை சாப்பிட்டுட்டாருன்னா உன் கூட தான் இருப்பாரு, அந்த பிச் பின்னாடி போக மாட்டாரு, அந்த ஓர் பின்னாடி போக மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. He will make you your wife instantly. உடனடியா உன்னை வைஃப் ஆக்கிக்குவான். அதனால நீ என்ன பண்ணணும், do grind this and give it to your husband. பேஸ்ட் ஆக்கி கொடுத்துரு அப்படின்னு. ராணி, பட் ஐ ஆம் இஸ் வைஃப் ஆல்ரெடி நான் வைஃப் தானே அப்படின்னு அவ புரியாம சொல்றா. ஜஸ்ட் டூ அஸ் ஐ சே, நான் சொல்றதை மட்டும் கேளுமான்னு சொல்லிட்டாங்க. ராணி டேக்ஸ் த பீஸ். குருடவா tucks the other one in the knot of her saree. கப்பனா whistles. She turns. பெருசு எடுத்து வச்சுக்கிட்டாங்க, சின்னதை மட்டும் அவன் கையில கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள கப்பனா விசில் அடிச்சிட்டான். மேபி அப்பனா இஸ் கம்மிங் அப்படின்ட்டு. ரன்னிங் இன், கோ நவ் குருடவா பட் கம் அகைன். இப்ப போங்க, ஆனா திரும்ப கண்டிப்பா வாங்கன்னு சொல்லி ராணி அனுப்புறா. குருடவா, ஐ ஷால் டூ பட் டோன்ட் ஃபர்கெட் வாட் ஐ டோல்ட் யூ. நான் சொன்னதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. குருடவா ஸ்டார்ட்ஸ் டு கோ. அப்பனா கிராசஸ் ஹர். கரெக்டா அவங்க போற வழியில அப்பனா கிராஸ் பண்ண வந்துட்டான். அப்பனா வந்து அப்படியே பாக்குறான், எதுக்கு நம்ம வீட்டு பக்கம் வந்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. who is that? குருடவா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓகே, how are you அப்பண்ணா? இட்ஸ் பீன் அ லாங் டைம். ரொம்ப நாள் ஆச்சு அப்பண்ணா, எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பண்ணா, what are you doing here? I heard you had bought a new bride. Thought I would talk to her, but she refuses to come out. நீ ஏதோ கல்யாணம் பண்ணி பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு கேள்விப்பட்டேன், அவ கூட பேசலான்னு கூப்பிட்டா வெளியவே வரமாட்டாளே அப்படிங்கிறாங்க. அப்பனா, she won't talk to anyone. அவ யார்கிட்டயும் பேச மாட்டா. and no one need to talk to her. அவகிட்ட யாரும் பேசவும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். குருடவா, இஃப் யூ சே சோ, நீ சொன்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் எபிசோட். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஆக்ட் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு டு கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ஆக்ட். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த ஸ்டோரி and the explanations. Like, comment, share and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.